புலவர்களும் கற்பின் சிறந்த மாதகுல மானியங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே வந்திருக்கக்கூடியவன் தோற்றமளிக்கிறதா? அறிந்தவன் தெரிந்தவன் புரிந்தவன் இருந்தாலும் தங்கள் பெருமை நான் சொல்லலாமா? அதனால் நீங்களே சொல்லுவார்கள். தெரியல எப்படி சொல்லக்கூடிய 32 தலைமுறை போக 34வது தலைமுறையாக அது இருக்கக்கூடிய சந்திரகுலம் மொத்தமா இருக்கக்கூடிய காசிராஜன் மகளாக இருக்கக்கூடிய அம்பிகை அம்பாள் அம்பாளிகள் அம்பிகை என்று சொல்லக்கூடிய பெண்ணை வேதவியாசராகப்பட்டவன் கூடி அதோ திருநாட்டின் மூத்த தந்தை பிறந்தார். யாரை கூடி? வேதவியாசரை கூடி. இரண்டாவதாக அம்பாளியாகப்பட்டவை அதுவே வேதவியாசரை கூடி அதோ என் தந்தையா இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜன் பிறந்தார். மூன்றாவதாக அதோ பணியுட வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணால் வேலைக்காரி அவனை கூடி அதோ என் சின்ன தந்தையார் திகழக்கூடிய என்று சொல்லக்கூடியவர் பிறந்தார். காந்தாரியை மறந்து 100 துராதுரை மக்கள் 100 துராதுரை மக்கள் பிறந்தார்கள். முதல் விகடன் கதையாக 100 பேர் ஒரு பொன்னோடி அதோ என் தாயாத்திகளுடைய குண்டாதேவி மாத்ராதேவி குண்டாதேவி மாத்ராதேவி மாத்ராதேவியை மறந்து குண்டமாதேவியாக 3 பேர் தருமநந்தனன் மதகஜம் பொருந்திய 10,000 யான வலு படை. இரண்டாவதாக நான் மதகஜம் பொருந்திய வேமாட்சி. மூன்றாவதாக 32 அழகு படைத்த எங்கள் அண்ணன் ஆனாதக்கூடிய அர்ஜுனன் 3 பேர் பிறந்தார்கள். 3 பேர். அது போக என் தாயாத்தக்கூடிய மாத்ராதேவி 20 பிள்ளை நகுலன் சகாதேவன் 2 தாய் பிள்ளைகளா இருந்தால் நாங்கள் 1 தாய் பிள்ளைகளாக நடந்து கொண்டு வரக்கூடிய தருவாயில் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய சின்னத்தூர் பிள்ளையாக இருந்தால் நான் வருகின்றேன் என்றால் எமக்கு எப்படி உணர்ந்து ஒழிக்க வேண்டும்?
ஆமாண்டா இந்த இளைய பிள்ளையார் இவர் ராஜாக்களுடைய சின்னவன் என்று நினைத்தாலும் பிறக்கும் பொழுது சாஸ்திரத்தோடு பிறந்தவன். அதே அப்பா பாத்து. ஆமாங்க 8ஆம் வகுப்புல குரு கோகாமலை போறான். சந்திரன் குரு வாரம். சுக்கிரன் முகரம். இதெல்லாம் பிறக்கும் போதே பிறந்தவர். பிறக்கும் போதே நீ ஏதாவது கொண்டு வந்தியா? எங்க கோரனை கொண்டு போய் கட்டு வந்தியா? ஜோசம் ஏதாவது பிறக்கும் போது கொண்டு வந்திருக்கா? நாங்க 3 பேரும் போகும் போதே. என்னது? கர்ணன் ஒண்ணு, ஆஞ்சநேயர் ஒண்ணு, நான் ஒண்ணு. கர்ணன் கொண்டு வந்தது கவசமும் குண்டலமும். அவர் பிறக்கும் பொழுது அந்த அரக்கநாதங்களை கூடியவன். அப்ப எடுத்து வந்தார் அவரு. ஆமா. 2வது ஆஞ்சநேயர் குண்டலத்தோடு கொண்டாரு. நான் வரும்போது 2 குண்டு ஒரு துப்பாக்கியோட கொண்டான். முள்ள எப்படி வைக்கிறது பாருங்க. அப்படி என்று அறிந்தாலும் அட வந்தகா தூரியம் செய்தார். எத்தனையோ கோடி கோடி. இது யார் வீடு? இது யார் வீடு? என் மாடு. இது என்னுடைய நிலம் அப்படின்னா அந்த மண்ணு சிரிக்குமா? அடாடா எங்க எத்தனை பேர் ஆண்டான். நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு பூத்த காலாமா என்ன பணம் கொடுத்து வாங்கிட்டான். எத்தனை ஆண்டு வாழ்ந்துருவான் அந்த மண்ணுல. மண்ணை ஆண்டவன் மண்ணில் கோடி எத்தனை கோடி. இன்னும் ஆழ்வன் எத்தனையோ கோடி. பஞ்சகமே இருக்கக்கூடிய துரியோதனன் பங்காளிக்குரிய அத்திமா நகரத்திலே 66 33 நாட்டை எங்களுக்கு உரிய பாகத்தை கொடுறா என்று கேட்டோம். கேட்டீங்க. சண்டாள நாட்டுகளுடைய 5 நாடாட்டுகளுடைய ஒரு நாடு என்ற பிரதேசம். அப்படி என்று ஈஸ்வரன் காட்டை காட்டினான். ஈஸ்வரன் காட்டை அழித்து பகவான் எம்பெருமானுடைய புண்ணியத்தை இந்திர பிரதேசம் என்று ஏற்பாடு செய்து அதிலே துரியோதனனை வரவேற்பு செய்தோம். செய்திய மாளிகையில வரவேற்பு செய்தோம். பார்த்தான் துரியோதனன். உயர்ந்த வாயற்படி தாழ்ந்த வாய்ப்படியாகும் ஜலம் இருக்கும் இடமில்லை. அதே போல அது வாயற்படியை இடித்து கீழே முத்துக்கள் சிதறியது. எங்கள் ஐவருக்கும் தேவி திரௌபதியாகப்பட்டவன் கை கட்டி நகைத்தது. அதனால சிரித்ததுனாலதான் வந்தது இந்த பாரதம். இதான் பொம்பளை சிரித்தால் போச்சு. பஞ்சாகமே குடிவந்த துரியோதனன் எண்ணத்தை கொண்டு மகனா இருக்கக்கூடிய லட்சுமணகுமாரனுக்கு உபநய கல்யாணம் என்று ஏற்படுத்த ராஜாக்களை வரவழைத்து தஞ்சில மார்க்கமாக சூது மகனை ஆடினாரப்பா. சூது மகனை ஆடினார். சூது மகனை ஆடி தோற்க செய்தால் பாதியா இருக்கக்கூடிய துரியோதனன் தோற்றவன் பொருள் கெடுத்தவனுக்கு சொந்தம். அன்றி உப்புறவை மாளிகளை நின்று கை தட்டி நகைத்தால் அந்த பத்தினியா திகழக்கூடிய பாஞ்சாலி அவனை சபையில் சிரிக்கும்படி மானபங்கம் செய்கிறேன் என்று மனதில் நினைத்தமே அவன் மனைவி வச்சு தோத்து விட்டான். சூது ஆடுறோம்னா மனிதனுக்கு போவாத வராது மொத்தமா முக்கியமானது 3 தான். காமப்பித்து, போதப்பித்து, தூக்கப்பித்து. இந்த 18 நாள் கூத்து வைக்கிறாங்கன்னா இது 11வது ஆண்டு. சப்த முனீஸ்வரனுக்கு விடாமுயற்சியோடு அடுத்த வருடம் 30 இரவாயிருந்தான். அப்பேற்பட்ட சூது என்று சொல்லக்கூடியது ஆடிய பிறகு தோற்றவன் பொருள் கெளித்தவனுக்கு சொந்தம் கொண்டு வாடா அந்த பட்டு முண்டியா திகழக்கூடியவள் பாஞ்சாலியை சபையில் அறியும்படி உடம்பிலே ஒட்டு துணி இல்லாமல் அகற்றிவிட்டு என் வலது தொடையிலே அமர செய்யடா என்று சொன்னார். என்னுடைய மானம் பிரமாணம் அல்லவா? ஆமாங்க. பார்த்தால் தேவியா இருக்கக்கூடிய பாஞ்சாலி
என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றார்களா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றார்களா என்று சபையில் கேட்கின்ற காலம் கொண்டு வந்த வழியில் உடம்புல ஒன்று துணி இல்லாமல் ஆடைகளை அகற்றுகின்றான். இவர் ராஜாக்கள் கட்டின நாங்கள் எங்களுக்கு துடிக்கிறது கைக்கரங்கள். தோற்றவன் பொருள் கிழித்தவனுக்கு சொந்தம் அல்லவா? ஆமாங்க. மழையில் செம்பரி ஆடு எப்படி நடந்திருக்கும் அதே மாதிரி தலை உணர்ந்து பார்த்தார்கள். இதுதான் நம்ம ராஜாக்கள் நம்பினாலும் மானமாகப்பட்டது பரிபோகம் என்று எங்கள் தேவியா இருக்கக்கூடிய பத்தினி பாஞ்சால் என் தாய் மாமனா திகழக்கூடிய குலதெய்வம் எவ்வாறு மௌன வேண்டி கோவிந்தா நாராயணா கற்ற குழம்பிடித்தோன் கண்ணில்லான் பெற்றமைந்தன் என்னை பற்றி என் துயல் உரிய பாண்டவரும் பார்த்திருக்க பற்றிய தனித்தகிரி கோவிந்தா நீ வென்று அத்தைக்கு என் மானம் நீ வந்து காத்தா கற்ற குழம்பிடித்தோன் கண்ணில்லாத திருநாட்டின் பெற்ற மைந்தனாபத்தவனின் ஆடை அகற்ற என்னை பற்றி துயல் உறுகின்றான் கண்ணா என் மானமாகப்பட்டது போக போகிறது. என் மானத்தை நீதான் காப்பந்து செய்யணும் என்று 2 கரத்தின் மாறாத வஸ்திரத்தை கொடுத்து மாறாத துயர் அளித்தாரு மாமனார் இருக்கக்கூடிய பெருமான். அதன் பிறகு என் தேவியாகப்பட்டவர் எழுந்து அரசபையில் என்னை ஏற்றி அஞ்சாமல் என் புயல் தீண்டி அழகம் தீண்டி பெருத்த ராஜாக்களும் குரு பெரியவர்களும் இப்படி போது அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் என்னுடைய மானம் பிறர் மானம் அல்லவா? அரசபையில் என்னை ஏற்றி அஞ்சாமல் என் புயல் தீண்டி என் அழகம் தீண்டி பிறசையினம் படைத்தோர் மேற்கு தகாதன விளம்பு தோரை நாளை முரசரையும் தருமறிக்கு விரித்த குழல் இனி எடுத்து முடிய இந்த சபையில் என் கூந்தலாகப்பட்டதை கலைத்தீர்கள், என் ஆடை அகற்றினீர்கள். இந்த கூந்தலை நான் இப்போது முடிக்க மாட்டேன். துரியோதனன் மாண்டு மடிந்த பிறகு அவனுடைய உதிரத்தை வாரி எண்ணெயாகவும் மார்பெருப்பை சீர்ப்பாகவும் மணியங்குடலை புஷ்பமாக வைத்து அன்றைக்குதான் முடிவேன் என்று இந்த அன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றார்களா என்று கேட்க ஒரு ஆளுக்கு நீ அடிமையான பிறகு இன்னும் ஒரு பொருளை வைத்து விடலாம் வேண்டுமானால் ஆடலாம். இன்னும் ஒருவரை வைத்து ஆட உனக்கு என்ன உரிமை உள்ளது? இல்லை. என் கற்பை வைத்து நான் பாட்டுக்கு ஆடுகிறேன் என்று எங்கள் தேவி பாட்டுக்கு விளையாடி இவர் ராஜாக்கள் ஆள் அடிமையா இருந்தது. இவர் ராஜாக்களை மீட்டுக் கொண்டது அப்படி என்று சகுனியாகப்பட்டவன் தந்திர முறையிலே சபையை கலைத்தான். இவர் ராஜாக்களை மீட்டுக் கொண்டு உங்களுக்கு நாடு வேண்டுமானால் 12 வனவாதம் ஓராண்டு ஐயாயிரம் கழித்து வந்தார். உங்களுக்கு நாடு கிருதுபாலிகள் கொடுக்கின்றது என்று கரார் நியமிக்க அந்த வார்த்தையின் பிரகாரம் 60 கோடியோ 60 கோடி ஒன் ஏவலின் படிய நைவரும் 2 ஆண்டு குருபதன் அளித்த பாவையும் தானும் பழங்களும் கிழங்கும் பாசடைகளும் அறபதன் கோடியோ தேவலின் படியாய் வருமாறு 2 ஆண்டு குருபதன் அளித்த பாவையும் தானும் பழங்களும் கிழங்கும் பாசடைகளும் ஒரு பகல் போல் கழித்தலும் ஓராண்டு ஐக்கியவாதம் கழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையின் பிரகாரம் இவர் ராஜாக்களும் 12 வருடம் 12 நாளாக கழித்து அப்படி ஓராண்டு அக்காலவாதம் என்று சொன்னார். இவர் ராஜாக்கள் நாட்டிலே இருக்க வேண்டும். 56 தேசத்தில் ஏதாவது ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும். இவர்கள் தருமன் அர்ஜுனன் நகுல சகாதி அவர்கள் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி என்று சொல்ல லாடனால் கொடுக்கப்பட்ட உபலாயத்திலே சென்று இவர் ராஜாக்கள் 5 பேர் வரும் தருமரோ தங்குப்பட்டவையும் மதகஜ பொருந்தி தீமாட்சியோ வடப்பள்ளியிலே சாதம் சமைக்கக்கூடிய பலாயனாகவும் அர்ஜுனாகப்பட்டவர் அது இருக்கக்கூடிய விளாடனுடைய மகன் மகளாத்துக்கூடிய ருத்ரகுமார் ருத்ரகுமார் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகளுக்கும் அதோ நடிகர் நாட்டியம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக வேடி என்று பேரோடு அதோ நகுல சகாதி அவர்கள் நகுலனாகப்பட்டவன் குதிரைக்கு சுழி பார்க்கக்கூடிய
ராமபாலன் சக்கரவர்த்தி நாடு மாடு வைக்கக்கூடியவன் இந்த சகாதேவனாகும் இவர் ராஜாக்கள் நாட தேசத்திலே ஓராண்டு கழிக்க குடியேறினோம். அதன் பிறகு எங்கள் தேவியா இருக்கக்கூடிய இவருக்கு தேவி பாஞ்சவடி யாகத்திலே பிறந்த பஞ்சவடி பத்திரியே ஐவருக்கும் தேவி பாஞ்சாலுடைய ஏகத்திலே 16 வயது பெண்ணாக பிறந்தவள் 5 பேர்வாடு வண்ண மகள் பூவாடக்காரி பனிமாது தேய்கிறவை பனிமது எப்படி 5 பேரோடு விருதசாரணி 5 பேரோடு அங்கு சென்று ருத்ராவனத்தை சார்ந்து மலர்களை கொண்டு வந்து மாலையாக தொடுத்து லாடனுடைய மகளா இருக்கக்கூடிய ருத்ரைக்கு பூச்சூடி விடுவது வழக்கம். எப்படி 5 பேரும் 5 ராஜாக்களும் உருவத்தை மாற்றி பத்தினி பாஞ்சாலி உருவத்தை மாற்றி ஓராண்டு கழித்து ஒரு நாளாகப்பட்டதோ முடிந்தது. 12 வனவாதம் ஓராண்டு 5 கழித்து ஒரு நாள் அதிகமாகிவிட்டதே மாமா. என்ன செய்வது அப்படி என்று ராமனுக்கு முன்ன உலகமுகா முனிவரை தூதுவாக விடுத்தீங்க. கோட்டா முடி படிச்சு வரலாமா அப்படி என்று மானபங்கத்தை செய்தார். அடுத்தபடியாக எங்கள் மாமனா இருக்கக்கூடிய எம்பெருமான அழைத்து 4 வரையும் கூட்டு அழைத்து கேட்டு பார்த்தார். யாரார்? தர்மநந்தனை அழைத்து கேட்டார். நாடு கேட்க போகிறேன், என்னடா நாடு கேட்டு வாங்கி வரவா அப்படி என்று தர்மநந்தர் பார்த்தார். நாடு கேட்டு நாடு வாங்கி வா மாமா, சண்டை என்று சொன்னோம் நான் காட்டுக்கே போறேன் அப்படின்னாரு எங்க அண்ணன். இரண்டாவதாக மதகதம் குறித்த வீமாச்சி அழைத்து கேட்டார்கள். பேசலாம் இதேதான் சொல்றேன். 18 நாளா இதேதான் சொல்லி அவனுக்கு வேற வழி கிடையாது. பீமனாகப்பட்டவர் மாமா நாடு அவனே கேட்டாலும் அவன் மனதிலே உள்ள அந்தரங்கத்திலே புகுந்து அவனை சண்டைக்கு நான் வைத்து விட்டு வாருங்கள் அப்படி என்று மதகதம் குறித்த பீமனுக்கு எதைக்கு வேலை கொடுங்கள் மாமா என்று உரைத்தான். அர்ஜுனாகப்பட்டவரின் வில்லுக்கு தனி சண்டை வைத்து விட்டு வில்லுக்கு வேலை கொடு என்று அர்ஜுனன் உரைத்தான். நகுல சகாதி அவர்களை நகுலனை அழைத்து நான் போய் வருகிறேன் நாடு கேட்டு உங்களுக்கு பிரதிப்பதி நாடை வாங்கி வருகிறேன் என்று 4 பேரை கேட்டுவிட்டு என் மாமன் என்னை மதியாமல் நாடு கேட்டவன் நாலு பேர் பெரிய மனுஷன் சின்ன பிள்ளை கட்சியில ஆட்டு வாழ்ல ஒன்று ஆட்டா முழுக்க இவர் நல்ல பணங்க அப்படி என்று நேர்மாறாக பேசி போற வழியில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். நான் சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு போகணும் அழைச்சாரு. நான் ஏசேனப்பட்டாளா பிறக்கும் போதே சாஸ்திரத்தில் வல்லவன் வருந்தவனா இவர் ராஜாக்களை அழகும் சீரும் கூடக்கூடியவனாங்க பார்த்தேன். நீ நாடு கேட்க போற உங்களுக்காக நான் பெரும்பாதி நாட்டை கேட்டு வரேன்னு சொல்றீங்க. நீ எங்களுக்காக வந்திருக்கிற, நீ எப்பேற்பட்டவன் மாமா? நீ பாரத அமர்களில் யாவரையும் நீராட்சி, நீ பாரத அமர்களில் யாவரையும் நீராட்சி பூபாரதம் தீர்க்க பிறந்தாயே புயல் பண்ணா கோபாலா கோவிந்தா போயோ நீ என்று மாபாரத மகத்தார் பத்தார் ஒருவர் அல்ல. நீ பாரதம் அமர்தலிலே யாவரையும் நீராக்கி பாரதத்தை தீர்க்க பூமி பாரதத்தை தீர்க்க நீ பிறந்திருக்கிறாயடா பூபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா நாராயணா எம்பெருமானே ஓரிரோ நீ என்று தூதுக்கு எங்களுக்காக தூதுக்கு போற. நீ நாடு கேட்டா எங்களுக்கு என்ன? நாடு கேட்கல எங்களுக்கு என்ன? தூது சென்றால் எனக்கு என்ன? தூதுக்கு செல்லல எனக்கு. தூதுக்கு போகாவிட்டால் எனக்கு என்ன? நீ எதுக்காக வந்திருக்கிற அப்படி என்று சொன்னேன். உடனே எங்க மாமா என்ன பண்ணாரு, நம்ம இங்க பேசப்படாது, அவங்க தெரிஞ்ச அந்தரங்க மாளிகை, அந்த மாளிகை போனா அங்க பேசலாம்னு என்ன அழைச்சிட்டு போயிட்டாரு. அந்த மாளிகை உள்ள போன உடனே ராஜாக்களும் தாயாப்பட்ட குண்டாதேவி அஞ்சு பிடிச்ச கையில பிடிச்சாங்க.
சொன்னார். ஆமா உனக்கு என்ன தெரியுமோ அது பூரா எனக்கு தெரியும். யாரு உங்க மாமா கிட்ட? இந்த சண்டையை நான் நிறுத்திடுவேன். நிறுத்த முடியாது என்றாரு. சண்டையில இவர் ராஜாக்களிட்ட சபதம், பத்தினி பாஞ்சாலிட்ட சபதம் இருக்குது. இந்த சபதம் எல்லாம் இருக்கிறதுனால தான் நீ சண்டை வைக்க போறேன்னு போறேன். இந்த நாடகத்தின் பாரதத்தை அப்படியே நிறுத்திடுவேன் அப்படின்னு உன்னால முடியுமா? கொஞ்சம் முடியுமா? நான் பார்த்தேன். பாராளும் கர்ணனையும் பத்தனையும் கொன்றைந்து பாராளும் கர்ணனையும் பத்தனையும் கொன்றைந்து காரால் குகைகளைந்து வீமன்காலின் காலை நேராகவே பூட்டி என்னையும் கட்டுவேனாயில் உன்னையும் கட்டுவேனாயில் வாராமல் காக்கலாமோ மாமா. உன்னை இந்த மண்டபத்திலே கட்டுவேனா? இவர் ராஜாக்களுக்கு தேவியா இருக்கக்கூடிய பத்தினி பாஞ்சாலியை கூந்தலை விரிப்பல் விரித்து கூந்தல் விருத்தபடியாக சென்றார். கொண்டு வந்து அவரை மொட்டை அடிக்கணும். அதோ பீமனையும் கண்ணனையும் 2 கை கால் விலங்கிட்டு சிறையில போடு அர்ஜுனனே அப்படி என்று சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மாமா உன்னை கட்டி பாடுறான். அந்த 1000 கால் தூணில 1000 கிருஷ்ணனாக நிற்கிறார். தூணில உள்ளார், துரும்பில உள்ளார். அந்த கிருஷ்ணனாகப்பட்டவர் எம்பெருமானை மனதில் என் கரத்திலே தொங்கு போட்ட இறுக்கி நாணக்கயிற்றினால் கட்டினேன். பார்த்தார் என் கட்டாகப்பட்டு இருக்கிறது. எதவை கேட்கிறாய்? வெளியே வந்து சத்தியம் கூட அப்படி என்று சத்தியத்தை கொடுத்து தூதுக்கு சென்று என் மாமனாகப்பட்ட எம்பெருமா நேராக சென்று நாடு கேட்டும் தான் கொடுத்திருப்பான். ஒரு நாளாக சிங்காரத்தோப்பு என்று சொல்லக்கூடிய சின்ன தந்தையார் வீராழ்வார் வீட்டிலே தங்கி மறுநாள் போனதுனால கோபம் பிரதேசித்து 18 நாள் யுத்தத்தை நேமித்து வெற்றி கொடுத்து மாண்டவர் போக மீண்டவர் நாடாளலாம். சண்டைக்கு நாள் வைத்து வந்து விட்டார்கள். புரியுதா? அதனால் இன்று எப்படி ஆகுமோ என்ன நடக்குமோ தெரியல. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் யாரை விட்டது கான் தலை மீது எவரை விட்டது நாளை பார்வனைத்த சுடருக்கு படையே பண்டாமலே போவே யார் படைத்த நிறத்தோனை கடைக்கண்கள் குறைவாளும் கண்ணா. சப்த முனீஸ்வரருடைய சுவாமி பாதங்களுக்கும் விடா முயற்சியோடு இந்த விழாக்களை 18 நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்தக்கூடிய கோவில் அரங்காவலர் நிர்வாகிகள் மாதா பிதா குரு தலைவர் மெம்பர் இன்னும் பல கிராமத்திலிருந்து நாடகம் பார்த்து வருகை தந்து சுற்றும் கிராமவாசிகளுக்கும் இன்று உபயதாரர்கள் இருக்கக்கூடிய உயர்திருமாளர் அண்ணவருடைய பாதங்களுக்கும் நாடக ஆசிரியர் அது நடுமேட்டு குப்பம் AM ஆறுமுகம் சினிமா புகழ் ஐயா மலேசிய காவலர் விருதை பெற்ற நாடக பேராசிரியர் AM ஆறுமுகம் நாடக ஆசிரியர் பாதங்களுக்கும் இன்னும் நாடக ஆசிரியர் நாடக நண்பர்கள் உனக்கு என்னை பெற்று என் தாய் தந்தைக்கும் எமது குருவா இருக்கக்கூடிய கொத்தாங்கொட்டை சொல்லக்கூடிய பாலசுப்ரமணியம் வடகத்தை சார்ந்த ஐயா அவருடைய திருவடிக்கும் நாடக ஆசிரியர் நாடக நண்பர் உனக்கு வணக்கம். அமர்ந்திருக்கக்கூடிய காலம் சொல்லுங்க. அது ஒவ்வொரு வெள்ள நிறமா ஒரு வீடு தெரியுது. அது யாரு வீடு? அதான் தர்ம பைய வீடு. சோப பையனா? பாவம் பொறுமை பொறுத்தவன் தம்பி.
தண்ணீர் இந்த கிணத்துல குதிடா அப்படியே குதிப்பான். அந்த தர்மா அது ஒரு செழுப்பா ஒரு மூடு தெரியுது. செழுப்பால சூப்பா அதான் வியூகமயம். யாயா வியூகமயம் வந்து ஓடுற தம்பி ஐயா ஏன் உதந்தாலும் தாங்க மாட்டான். உதைக்கிறவனாடா ஓடுறான். சும்மா சொல்லக்கூடாது. என் கண்ணட மாட்டிட்டான்னா அவனை புடிப்பான். கசகசன்னு கசட்டுவான். ஒரே தட்டி கீழே போட்டுருவான். அந்த வேலையை அவன் செய்வான். உன்னை பிடிச்சி சரி அதை விடு. அவரை பந்தலுக்கு சாம்பாடிச்ச மாதிரி இந்த சாம்படமா ஒரு வீடு தெரியாது யாரு. அதான் அந்த பையன் சகாஜன் அந்த பேடி இருக்க மாதிரி அர்ஜுனா விடு. ஏன்டா 8 பொண்டாட்டி எஞ்சாத்துக்கு அந்த தேவையா பையனுக்கு 8 பொண்டாட்டி. அவன் சமைச்சா ஊர் உலகத்துல சொல்றாங்க பாண்டவர் துரியோதனம் பங்காளி. அந்த பசங்க காட்டுக்கு போனாரா என் பங்காளியா இருந்தா என் ரத்தான உடம்புல விடணும். உடம்புல விடுவோம் அந்த பங்காளி ரத்த மாசம் அப்படி இருந்தா அந்த அண்ணன் நான் காட்டுக்கு போறேன் திரும்பி வரமாட்டேன். எனக்கு 8 பொண்டாட்டி இருக்கு. உன் கண்ணுக்கு பிடிச்சுட 4 பேரை வச்சுட்டு சொன்னா தம்பி அந்த கட்டியாக்கி விடு. 8 பேர் புட்டு எடுத்து போகணும். இன்னொரு விடுதலை தெரியா அதான் நகுல மாதிரி விடு. ஒரு சின்னதா ஒரு பிடிச்ச பணம் மட்டும் பிடிச்சி ஒண்ணு இருக்கு. அந்த சகாஜம் விடு. சின்ன பையனா பாவம் எதிரி பொறுமை பொறுத்தவன் அந்த பையன். ஆமா ஆமா தப்பி சகாஜாமனை கண்டு எனக்கு எவ்வளவு மரியாதை பாரு. ஆமா ஆமா மாந்தோரம் மகிடதோரணம் ரத்தினகுலம் ஆராவாரங்கள் சாணி அதுக்கான தம்பி ஏழு இந்த பையனுக்கு போனோம் தெரியலையா? அவன் ஆத்தா யார மாட்டான் இருப்பான். வாத்தா யார மேல இருந்தாலும் அதுக்காக நான் விட்டுருவாங்க. போனா போது விடு. அத்தியமாநகர வேந்தன் மூவருக்கு முதல்வன் யாரு உங்க அப்பா? அந்த முதல்வரிலே 100 வருக்கு முதல்வன் யாருக்கு வணங்காத சிரம் தனரேகம் அடைத்தவர் அரவக்காதவன் அரவக்கொடி துரியோதனன் மந்திரிலிருந்து சின்ன பேர் சுற்றி ஓடு. மூவருக்கு மூத்தவர் அவருக்கு பின்ன 100 பேருக்கு மூத்தவர் தில்லி அச்சிவாலயத்துக்கு வேந்தன் 60 கோடி படைக்க ராஜா திருவாளர் வந்துட்டார். அந்த கேரள போய் எடுத்துயும் எங்க அண்ணன் காலால நடந்து வந்துருக்கீங்க பட்டுங்க. ஓ வண்டி வாட்டை ஓ என்ன மாதிரி அவன் நடுவிடத்து பிறந்தவன் மாதாரி தேவையானது பிறந்தவன். நீங்க ஒரிஜினல் அவன் சூதுவாத உள்ளவன் கெட்ட எண்ணம் கொண்டவன் பங்காளி சொத்து அபகரிக்க ஆடுறவன். ஆமா ஆமா ஏதாவது
சூது மரத்தை செஞ்சிருக்கோம். ஏன்னா பாம்பு வச்சாங்களே அந்த மாதிரி வச்சுக்கிச்சு. தம்பி என்னடா கடகடா கடகடா கடகடான்னு அவருக்கு ஆசாரி ஆணி அடிக்காம விட்டாரு. அதனால ஒரு பக்கம் கடகடா காசு இல்லாத பையன். நம்மள அப்ப கண்டுபிடி நம்ம எம்மாஞ்சார வீட்டுல ஒருத்த விடு. அதான் சொல்லிட்டு நீ வீட்டு அவங்க ஒரு சேர வச்சா தம்பி. தம்பி ஓ ஏதாவது கீழே உட்காரலாம். கீழால ஏதாவது ஒட்டிக்கு போகுது. நான் தூக்கி பிடிச்சிட்டே இருக்கேன். கீழே பிடிச்சி பார்த்துக்கிட்டே ஐயா பசங்க எவ்வளவு இருக்கானா? எவனும் இல்லை. அந்த பையன் தான் வந்திருக்கான். எம்மா பொண்ணா வந்து தங்களோட பொண்ணுக்கு விஷயம் அதே நீங்க நின்றுவான். நம்ம காரியம் ஆகணும். காரியம் ஆகணும்னா கழுத பூ காரியம் யாரு? நீங்களா? கழுது யாரு? அவதான். அண்ணா இது எப்படி நடந்துக்கால வந்து வருவேன் என்று சொல்லியிருந்தார். உங்களுக்கு பல்லாக்காடு விற்பனை எண்ணம். ஆமாங்க பல்லாக்காடு சொல்றேன் இன்னும் போயிட்டு அண்ணா சந்திரா தம்பி வணக்கம்னு சொன்ன உடனே எனக்கு சின்னங்கிற தம்பி இருந்தா போது என்ன பண்றது தம்பி? அப்ப பஞ்சாபா இருக்கல அப்ப பஞ்சாபா இருக்கல அப்ப என்னோட பிறவிய 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 நீ பெற்று வாழ்வாய் வஞ்சகமில்லாமலே வஞ்சகமில்லாமலே அந்த மாயன உலக வந்த நாளில் அப்ப கொஞ்சம் உணர்வில்லாம என்ன பொடியாளன் பொடியாளன் அந்த அளவு பாசம் பாசம் மேல வேஷம் நாளைக்கு கூத்தாங்க
காலையில பையனை பெயிண்ட் அடிச்சுட்டு வரா அப்பா கொஞ்சம் அப்ப முடியாத என்று உண்மை நெஞ்சாமல் நினைக்கும் என்று நேரே மறந்து வாங்கி அஞ்சினன் என்று அறிகிறேன் தெரிகிறேன் வணக்கம். இதனாலும் இல்லாமல் ஒரு வஞ்சகமும் சூது வாது அர்த்த ஜென்மம் அல்லவா நீங்க? சூது வாது என்கிட்ட ஏது கள்ளம் கபடி என்று சொல்லக்கூடிய ஐயானவர் அந்த கடலிலே திரும்ப கடந்தாலும் கடக்கண்டா 100 மாசத்துல உங்க அண்ணன் மனது நீங்க குடிச்சா போய் 13 நாடு காட்டு பண்ணீங்க. அப்பேற்பட்ட அண்ணா ஒரு நாளும் இல்லாமல் இங்கு நாடி தேடி ஓடி வந்திருக்கீங்களே, என்ன காரணம் அண்ணா? அண்ணா கொஞ்சம் நம்பி அதை ஏத்துக்க மாட்டியோ? அண்ணா நீ யாரு நான் யாரு அண்ணா? தண்ணி அடிச்சா தண்ணி விளவுமா? தண்ணி அடிச்சா ஆறுதா நான் ஆடாவிட்டால் தன் சரிவம் ஆடும் என்று சொல்வார்களே, குடிகார பையன் என்னிடம் சொல்ல அச்சப்படுகிறீர்கள் அண்ணா. என்ன வார்த்தை? உலக ரட்சகன் எம்பெருமா நாராயணன் ஆமா இருதரப்பை மழையும் கணக்கெடுத்து பார்த்து 11-7-18 சண்டை வைத்து விட்டார். சண்டை வைத்த உடனே அந்த சண்டையிலே எந்த யானை ஜெயிக்கும் என்று மாமன் கட்ட உடனே 11 மணி யானை ஜெயிக்கும் என்றார். உடனே போட்டன் யாரை கொள்வது யாரை வெல்வது அப்படி என்று தெரியாம சொன்ன உடனே நீங்க 5 பேர் மனம் ஒற்றுமை இருந்தாலும் உங்களுக்கு பிறந்தார் அந்த பையன், சின்ன பையன். யாரு இந்த பையன்? இந்த அரவான் பையன். அரவான் அர்ஜுனனுக்கு நாயகனுக்கு பிறந்தேன். அவனை கொண்டு வந்து அவன் சிரசை வெட்டி அந்த வீரமாகாளிக்கு உதிரத்தை எடுத்து ஆயுதத்தை தெளித்து யுத்தத்திலே தொடங்கும் யாரால் எங்களுக்கு ஜெயமுண்டாகும். அதற்காக அந்த தருமன் சிரம் தானாக பூமியில் அச்சு வைக்கிறது. அண்ணா பிள்ளையை கொள்வதற்கு என்னிடமே வந்து நாள் வைத்துக் கொடு என்று கேட்கிறியா அண்ணா? என் தமையனா திகழக்கூடிய தர்மநந்தம் சிரமாகப்பட்டது தன்னை தானே அற்று விழவும் என் பிள்ளையை கொள்வதற்கும் நாள் வைத்துக் கொடு என்று வந்திருக்கிறேன் அண்ணா. உனக்கு எப்படி அண்ணா மனம் துணிந்து வந்திருக்கிறாய் அண்ணா? ஒரே ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்பவே போயிடுறேன் அண்ணா.
நியாயமா? எதனாலே வந்தேன் என்றால் கோடாலி கொண்டு வெட்டாமல் தன்னைக்கு தானாக இதை பூமியில அச்சு விட ஒரு நாள் வச்சு கொடுத்தா கொடு. இது என்ன சொல்லக்கூடியது 66,000 விதி ஆண்டு. அண்ணன் அல்லவா நீங்கள்? நீங்கள் ஆண்டால் என்ன, நாங்கள் ஆண்டால் என்ன? உலக பழமொழிக்கு இணங்க ராமன் ஆண்டால் என்ன, லட்சுமணன் ஆண்டால் என்ன சொல்வார்களே. அவன் பழப்பில்லாத சொல்லிட்டான். உங்களுக்கு நாட்டு ஆள தெரியாது. நான் நல்ல ஆளுவன் தம்பி. நான் பிடிச்ச ஆளுவன் செங்கோல என் அண்ணனா இருக்கக்கூடிய தர்மநந்தன் சிரம் அற்று விழும்படி தன்னைத்தானே நாள் வைத்து கொடுக்கிறேன். ஏனென்றால் அண்ணா, இந்த நாளாகப்பட்டது நான் சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரத்தை பார்த்து உரைக்கும் பொழுது சொல்லக்கூடிய வேலையிலேயே நான் சொல்லக்கூடியதை செய்தேன். ஆனால் உங்களுக்கே செய்ய மாட்டேன். அதை விட வேற வேலை என்னடா எனக்கு? நாம சொல்லுவோம். நீ எதுனால வேண்டியா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு அண்ணன் நல்ல அண்ணனை பார்த்துருக்கியா? இல்லவங்க அவன் வேற சேர் போட்டு உட்கார வச்சு பால் பண்ணிடுறேன். அண்ணா அண்ணா வேண்டாம் ஓ நான் முன்னே முதல்ல சொல்ல என்ன மாரியவன் நல்லவளுக்கு பிறக்கல இல்லையா? நாலாறு தேவடியாளுக்கு பிறந்தவன். பிறந்தா பரவாயில்ல. ஓ வேங்கை எப்பேற்பட்ட வலிமை உள்ளது. ஆமா வேங்கை மானு சும்மா ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரே காய்ச்சலாக கொண்டுடாது. யாரு வேங்க போய் மானை கொண்டுவோம்? வேங்கை போய் மானு கொண்டுதான். என்னடா வேங்கையும் மானம் கொள்ளுவோம், அந்த வேடனை உடுப்பு கொள்ளும். வேங்கையும் உடும்பு வாயிலாத சீவன் வாயாளன வந்து போகும். வேடம் கையில ஈட்டி வச்சிருப்பான். அவனை போய் இழந்து உடுப்பு வேங்கைய மானம் கொள்ளுன்னு சொல்றிய. வேங்கை என்பதோ பெருத்த காட்டுக்கு ஒரு அரசனா இருக்கக்கூடிய வேங்கை. சிறுத்தை சிங்கம் புலியோடு ஒன்று வேங்கை. அந்த வேங்கைய போய் மாடு கொள்ளுதுன்னா மானாகப்பட்டதற்கு பெருத்த வலை வீசி வச்சிருப்பான் வேடுவன். இந்த மானை பார்த்தவுடன் வேடுவனாகப்பட்டவன் திருத்துவான். அந்த இருக்கக்கூடிய வேங்கை என்று சொல்லக்கூடியதை பார்த்து அந்த மானை அடித்து சாப்பிட்டு விடலாம் அப்படி என்று நினைத்து அந்த மானை தெரிந்து கொண்டு ஓடுவான். அந்த போட்டிருக்கான வேடுவன். அந்த வேடுவன் போட்ட வலை அந்த மானுக்கு மட்டும் தெரியுமா? அந்த இடத்துல வலை இருக்குது. அந்த வலையை அந்த மானாகப்பட்டது தாண்டி விடும். தாண்டிடும், வளர்ந்தாலும் தாண்டிடும். இந்த பள்ளத்திலே வேங்கை என்று சொல்றது மாட்டிக்கொள்ளும். அப்ப யாரால யார் மாட்டிங்க சாவுறது? இது குடுகுடுன்னு ஓடுவாரு தவிர பாய்ச்சல் தெரியாது. இது அந்த மாமிசத்தின் மாடு மீதுதான் கோபத்தோடு ஓடும். பிடிக்கலாம், அடிக்கலாம், சாப்பிடலாம். வேங்கையும் மானு கொள்ளும். அந்த இருக்கக்கூடிய வலையிலே வேங்கை கொண்டு விடும், மானு தாண்டி ஓடிடும். வேங்கையும் மானு கொள்ளும். யோசனை இவனுக்கு அறிவு எங்கிருந்துடா வந்தது? அவன் நல்லவனுக்கு போனா அதனால வந்தது. வேங்கைய மானு கொள்ளும், வேதனை உடும்பு கொள்ளும். தம்பி ஒரு உடும்பாகப்பட்டதை பார்த்தா வேடம் என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்பான உடைச்சு கொண்டு ஓடுவான். இது பயந்துட்டு ஓடும், இது பயந்து கொண்டு ஓடும். இந்த மாதிரி பெருந்த கானகத்திலே ஒரு புத்தாங்கன் இருக்கும், புத்து இருக்கும். அந்த புத்தாங்கன் என்று சொல்றது பலவிதமான கண்ணு இருக்கும். ஆமா,
ஒரு கண்ணா இருக்கும் புத்துல 10 கண்ணு இருக்கும் 5 கண்ணு இருக்கும். அது உள்ள மாட்டிக்கும். இது ஓடி ஏதாவது ஒரு குத்து ஒரு கண்ணுல விழும். ஆமா. தேட வருவான் இதுதான் வந்திருக்கு அவன் ஏதாவது ஒரு குத்துல கை விடுவான். உள்ளால என்ன இருக்கும்? பாம்பு. பாம்பு இருந்து அவனை கடிக்கும். அப்ப யார் சாவறது? அந்த உடும்பாலதான் வேலை சாவறான். வேடனை உடும்பு கொள்ளும் ஓங்கிய சிம்மம் தன்னை ஒதுங்கிய தேரை கொள்ளும் ஆங்காத அரியாக்கிளை அரவத்தை தேரை கொள்ளும். நீங்காது அப்பா நெறி அளவு தப்பினாலும் ஜெயம் பெறாது ஜெயம் பெறாது ஜெயம் பெறாது. சரி. அதனால தன்னைத்தானே இதெல்லாம் நடக்கின்ற காலத்தில் அம்மாவாசைப்பட்டது அமாவாசை திதி 9 கோளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்ற காலம் நாளை நன்றி தினம். ஆமா நாளை அன்று தினம். அப்போது கொண்டு வந்து காளிகா தேவியருக்கு பலி கொடுக்கிறானால் தர்மநந்தனின் தலையாகப்பட்டது என் அண்ணன் தலையாகப்பட்டது தன்னைத்தானே இதில் ஒரு இமை தப்பினாலும் ஜெயம் உங்களுக்கு தராது. என்ன மயிரப்படுகிற வேலை. அதனால சென்று வெற்றியோடு வாருங்கள் அண்ணா. அப்படியா? ஆமா தம்பி பரவாயில்ல வாசனை யாங்கிட்ட கத்துருப்பாங்க. தப்பிதம் விருவான்னா சாஸ்திரம் பொது என்று சொல்லக்கூடியது ஒரு சாஸ்திரம் பொது. ஆமா. ஒரு கோவில் பொது, ஒரு குளக்கரை பொது, ஒரு தடாகம் பொது, ஆலயம் பொது, ஒரு பிள்ளை பொது, பள்ளிக்கூடம் பொது. அதாவது ஒருவருக்கு ஜாதகம் என்று சொல்லக்கூடியது ஓரவஞ்சனையாக உரைத்தோமானால் ஜாதகம் பொது. அதனால இது எல்லாம் ஒரு நொடியில் தவறாமல் இதெல்லாம் நடந்தது. ஆனால் உமக்கோ ஜெயம் பெறும். எனக்கே? ஆமா. நீ போயிட்டு வரியா? சரிங்க அண்ணா. நான் வரட்டுமா? வரட்டுமா போய் வரட்டுமா? அரவான் மலையை நாடி சென்று கொண்டிருக்க அரவான் வருகிறது.